அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸில் நடந்த ஜிகே கொஷின்ஸ் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் குரூப் 2ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினே பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அதாவது பின்வரும் ஓஎஸ்ஐ அடுக்குகளை வரிசைப்படுத்தவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுக்கு எத்தனை பேர் ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. இது வந்து ரீசெண்டாக வந்து ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த, அதாவது கணினி சார்ந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, வான் அடுக்கு, அதுக்கப்புறம் தரவு இணைப்பு அடுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இணைவலை அடுக்கு, கடத்தி அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 அடுக்குகள். ஸோ இதை வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஸ்ஐ மாதிரியின் மொத்தம் வந்து 7 அடுக்குகள் இருக்கு. அதை தான் நம்மகிட்ட கண்டு கேட்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓஎஸ்ஐ மாதிரி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா? ஓஎஸ்ஐ மாதிரி அல்லது திறந்த அமைப்புகள் இடை இணைப்பு மாதிரி என்பது ஒரு நெட்வொர்க் அமைப்பின் செயல்பாடுகளை விவரிக்கும் ஒரு கருதியல் கட்டமைப்பு. நெட்வொர்க்கை பற்றி சொல்ற ஒரு கருதியல் கட்டமைப்பு. இது வெவ்வேறு அடுக்குகளின் வழியாக நகரும் ஒரு நெட்வொர்க்கின் வழியாக தரவை மாற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஓஎஸ்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து கணினி நெட்வொர்க்கில் தகவல் அனுப்புதல் பெறுதல் எப்படி நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு 7 விளக்கங்கள், அதாவது 7 லேயர்ஸ், 7 லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டேஷன் அப்படின்றவங்க தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னென்னா, இப்போ நம்ம ஒரு டேட்டாவை வந்து நம்ம அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடியோ கால் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் இல்லை பேங்கிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் மட்டும் தான் அசஸ் பண்ண முடியும், வேறு யாராலையுமே அசஸ் பண்ண முடியாது. எல்லாமே ஒன் வே சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படின்னா என்னன்னா, இந்த சிஸ்டம் இந்த 7 லேயர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் இப்போ ஒரு டேட்டாவை அனுப்புறீங்க அப்படின்னா இடையில யாருமே உள்ள நுழைய முடியாது. அந்த பாத் உங்களுக்கானதாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்ன வகையான அடுக்குகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இயற்பியல் அடுக்கு, தரவு இணைப்பு அடுக்கு, பிணைய அடுக்கு, போக்குவரத்து அடுக்கு, அமர்வு அடுக்கு, விளக்க காட்சி அடுக்கு, பயன்பாட்டு அடுக்கு அப்படின்னு மொத்தம் 7 அடுக்குகள் இருக்குது. இந்த 7 அடுக்குகளில் ஃபஸ்ட்டு இயற்பியல் அடுக்குனா என்ன? ஸோ இந்த இந்த 7 அடுக்குகளை தான் அதில் வந்து வரிசைப்படுத்த சொல்லி இந்த டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்த டைம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. பட் ஆனால் இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும், ஓகேங்களா? இயற்பியல் அடுக்கு அப்படின்னு என்ன அப்படின்னா ஓஎஸ்ஐ மாதிரியின் மிக கீழே அல்லது முதல் அடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இயற்பியல் அடுக்கு. இது கட்டமைப்பின் உயர் அடுக்குகளுக்கு மேலும் கடத்தப்படும் மூலத்தரவை கொண்டுள்ளது மற்றும் பெறப்பட்ட தரவை பரிமாற்றத்திற்காக ஏற்றுக்கொள்வது. ஒரு நெட்வொர்க்கின் 2 முனைகளுக்கு இடையிலான இணைப்பு நிறுத்தப்படுவது இந்த கட்டத்தில் நடைபெறுது. இந்த அடுக்கு டிஜிட்டல் பிட்களை மின், ரேடியோ அல்லது ஒளியியல் சமிக்கைகளாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இயற்பியல் அடுக்கு டேட்டாவை என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம அனுப்புகிற அந்த காணொளி படத்தை ஒரு மின், ரேடியோ அல்லது ஒளியியல் சமிக்கைகளாக மாற்றுது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், ஓகேங்களா? எந்த அடுக்கில் ஓஎஸ்ஐ எந்த அடுக்கில் டிஜிட்டல் பிட்களை மின், ரேடியோ அல்லது ஒளியியல் சமிக்கைகளாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டால் இயற்பியல் அடுக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்தது 2வது தரவு இணைப்பு அடுக்கு. தரவை பெறுவதற்கு அணுகுதல் இந்த அடுக்கில் நடைபெறுகிறது. இது உள்ளீட்டு தரவை பிரேம்களாக பிரிக்கிறது. இது தரவை பகுப்பாய்வு செய்வதை எளிதாக்குது. அது மட்டும் இல்லாமல் பெறப்பட்ட தரவு எந்த பிழைகளும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்கிறது, ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு டேட்டாவை அனுப்புகிறோம், அந்த டேட்டாவில் எந்த பிழையும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்வது எந்த அடுக்கு அப்படின்னா தரவு இணைப்பு அடுக்கு, ஓகேங்களா? இது நிர்ணயிக்கப்பட்ட கால அளவிலும் பரிமாற்றத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்திலும் தரவு ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது. தரவு அடுத்த அடுக்கு பாக்கெட்டுகளின் வடிவத்தில் அனுப்பப்படுகிறது. பாக்கெட்டுகளிலோ ஃபோல்டர் வடிவத்திலையோ நம்ம எந்த மாதிரி மாற்றி அனுப்புகிறோமோ அந்த மாதிரி வந்து அனுப்புது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பின்னர் அவை மேலும் செயலாக்கத்திற்காக மதிப்பாய்வு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி கோட்பாடு. அடுத்தது பிணைய அடுக்கு. இது ஒரு பிணைய கட்டுப்படுத்தியாக செயல்படுது. ஒரு நெட்வொர்க்கில் இணைக்கப்பட்ட மாறி தரவை ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு மாற்றுவது இந்த அடுக்கில் நடைபெறுது. அதாவது ஒரு முனையிலேருந்து ஒரு நெட்வொர்க்கிங் மூலயமா ஒரு டேட்டாவை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து காஞ்சிபுரம்ன்ற இடத்துலேருந்து நான் அனுப்புகிறேன் அப்படின்னா ஒரு டேட்டாவோ ஒரு வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ அனுப்புகிறேன் அப்படின்னா, அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கன்னியாகுமரியிலையோ மதுரையிலையோ கோயம்புத்தூர்லையோ இல்லை டெல்லியிலையோ இருக்கிறவங்களுக்கு அந்த தரவு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் போய் சேர்றதுக்கு இந்த பிணை அடுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முனையும் ஒரு குறிப்பிட்ட முகவரியை கொண்டுள்ளது
மற்றும் பிணை அடுக்கு தரவு அதன் இலக்கு முகவரிக்கு அனுப்புவதை உறுதி செய்து முடிந்ததும் அவை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து போக்குவரத்து அடுக்கு, அதாவது தரவு பாக்கெட்டுகளின் விநியோகம் போக்குவரத்து அடுக்கால் நிர்ணயிக்கப்படுகிறது. பிழை கட்டுப்பாடு ஆகியவற்றை நிர்வகிக்கிறது. ஸோ பிழை கட்டுப்பாடை எது நிர்வகிக்குது அப்படின்னா இந்த போக்குவரத்து அடுக்கு. போக்குவரத்து அடுக்கு நெறிமுறையில் 5 வகுப்புகள் உள்ளது. அது 0விலிருந்து 4 வரை தொடங்குது. அதாவது TP0 முதல் TP4 வரை. தரவு பெட்டகங்களின் துண்டு துண்டாக பிரித்தல் மற்றும் மறுசீரமைப்பு ஆகியவை இந்த கட்டத்தில் நடைபெறுது. அதாவது தரவு பெட்டகங்களை வந்து துண்டு துண்டாக பிரித்தல் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாவை நம்ம அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்க, உடனே டவுன்லோட் ஆகாது. பார்த்துருக்கீங்களா? 1 2 3 4 5 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஒரே டைமில் அந்த டேட்டா போய் ரிசீவும் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெட்வொர்க்கிங், அதாவது அது வந்து நெட்வொர்க்கிங்கோட ப்ராப்ளம் கிடையாது. இந்த போக்குவரத்து அடுக்கு தான் என்ன பண்ணுது, டேட்டாவை ஒரே டைமில் வந்து ஃபார்வர்ட் பண்ணும். அதாவது ஒரே செகண்டில் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து என்ன பண்ண முடியும், அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அடுத்தது அமர்வு அடுக்கு. ஒரு நெட்வொர்க்கில் இணைக்கப்பட்ட கணினிகளுக்கு இடையிலான இணைப்பு இந்த அடுக்கில் நடைபெறுகிறது. அதாவது ஒரு நெட்வொர்க்கில் இணைக்கப்பட்ட கணினிகளுக்கு இடையிலான இணைப்பு எந்த அடுக்கில் நடைபெறுதுன்னா அமர்வு அடுக்கு. தொலைதூரம் மற்றும் உள்ளூர் பயன்பாட்டிற்கு இடையிலான நிறுவுதல், மேலாண்மை மற்றும் முடித்தல் இங்கே நடைபெறுது. இந்த அடுக்கில் அங்கீகாரமும் நிகழ்கின்றன. இந்த அடுக்கு எந்த ஒரு அமர்வையோ அல்லது பரிமாற்றத்தையோ முடிக்கவோ தொடங்கவோ முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே தொடங்கவோன்ற வார்த்தை வரும், முடிக்கவோன்ற மாதிரி தப்பாக முடிக்கவோ தொடங்கவோ தான் இந்த அடுக்கில் அமர்வு அடுக்கில் முடியும். அது விளக்க காட்சி அடுக்கு. ஒரு தரவு பயன்பாடு புரிந்து கொள்ளும் தொடரில் அல்லது சொற்பொருளாக மாற்றப்படும் வடிவம் அல்லது வடிவமைக்கப்படுகிறது. தொகுப்பு போன்ற செயல்பாடுகளுக்கு மாதிரியின் இந்த அடுக்கில் செயல்படுகின்றன. அடுத்தது வந்து பயன்பாட்டு அடுக்கு, கடைசி அடுக்கு. பயனர் அல்லது பயனர் பயன்பாட்டுடன் தொடர்பு இந்த கட்டத்தில் நடைபெறுகிறது. தரவு பரிமாற்றம் செய்ய வேண்டிய பயன்பாட்டிற்கான தகவல் தொடர்பு, கூட்டாளர்களின் அடையாளம் மற்றும் கிடைக்கும் தன்மையை பயன்பாட்டு அடுக்கு வந்து தீர்மானிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 7 அடுக்குகள் பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது, நான் லேர்ன் பண்ணதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு 2 3 டைம் நம்ம திரும்ப படித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதே சமயம் இது எங்கேருந்து இந்த கேள்வி எடுக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. ஸோ அதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தடுத்த காணொலியில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஜிகே கொஷின்ஸ் எல்லாமே கொஷின்ஸ் ப்ளஸ் அதோடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து அதில் ஷேர் பண்ணுறேன். வேணும்னா ஒரு ஜெராக்ஸ் போட்டு எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ மேபி ஜஸ்ட்டு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, எடுத்து பார்க்கும்போது ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இதிலேருந்து ரிலேட்டடாக அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அதில் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேசிக். இப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே எதில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் தான். அந்த கம்ப்யூட்டர் சார்ந்த தரவுகள் வந்து எந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்ற அடிப்படை நாலேஜ் நமக்கு தெரியணுன்றதுக்காக இதில் மேலும் கொஷின்கள் எடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி நண்பர்.